தேவனுடைய வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவரும் உங்களுடைய அதிகாரப்பூர்வமான சட்டப்பூர்வமான அடையாளம். சரி, அடுத்து மூணாவது என்ன பார்த்தோம்னா, உங்களை எவ்வாறாக நீங்கள் அடையாளம் காட்டிக்கொள்கிறீர்கள். எவ்வாறாக நீங்கள் கிறிஸ்துவில இருந்து நீங்க காட்டிக்கொள்றீங்களா, இல்ல பழைய மனுஷன் தான் உங்க அடையாளம் நினைச்சு நீங்க வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா, ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமாவும் மறுபிறப்படைந்ததுக்கு அப்புறமாவும் அந்த அடையாளத்தையே நீங்க வச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுதான் ரிசல்ட்டா இருக்கும். பாருங்க, இப்போ நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, இது எந்த அளவுக்கு முக்கியம்னா, நீங்க எதை அடையாளமா ஏத்துக்கிறீங்களோ அவ்வாறு தான் உங்க லைஃபே இருக்கும். புரியுதுங்களா? ஆண்டவர் உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக அவரு பார்க்கிறாரு. நீங்க கிறிஸ்துவுக்குள்ள உங்களை பார்க்கலன்னா உங்க லைஃப் எப்படி இருக்கும்? பழைய மனுஷன் மாதிரி இருக்கும். ஆனா அவன் புது மனுஷன். பலவீனமா இருப்பான், தரித்திரத்துல இருப்பான், கஷ்டத்துல இருப்பான், வறுமையில இருப்பான், தோல்வியில இருப்பான், எல்லாத்துலயும் இருப்பான். ஆனா புதிய மனுஷன் தான். ஆனா அவனுக்கே அது தெரியாது. அவன் அதை ஏத்துக்க மாட்டான், அப்படியே இருக்கிறான் அவன். ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், அதெல்லாம் மறந்துருங்க, விட்டுருங்க. ஒரு புதிய ரேஸ், ஒரு புதிய ஒரு புதிய மனிதனாகவே, ஏதோ அழிச்சிட்டு கலர் கொடுக்கல. சோப்பு கலரா இருந்துச்சு, இப்ப மஞ்சள் கலரா மாத்துவோம். இந்த ப்ராடக்ட்ல கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஏதாவது பட்டி பார்த்து, டிங்கரிங் வேலை பார்த்து, கொஞ்சம் பெயிண்டிங் பண்ணி, அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணல. ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, முற்றிலுமாக மாற்றி விட்டார். பழைய மனுஷனே கிடையாது, அழிச்சு போட்டு ஒரு புதிய மனுஷனை உங்களுக்குள்ள வைத்துக்கிறார். புதிய மனுஷன், அவன் செத்து போனவன். செத்து போனதுக்கு அப்புறம் எதுவும் இல்லை, சாகிற வரைக்கும் பார்த்துக்கலாம் சார். செத்து போனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும்னு கேட்குறாங்க. சாகிற முன்னாடி உயிருக்கு பிழைச்சிருக்கும் போதாவது ஏதாவது பண்ணலாமே, செத்து போனதுக்கு அப்புறம் என்ன பண்ற? ஆண்டவர் சொல்றாரு, அந்த மாதிரி ஒன்றும் இல்லாத நிலைமையா செத்து மரித்து போக ஆக்கி திருப்பி மறுபடப்பி பிறப்பிக்க வச்சிருக்கார். புதுசா நம்ம பழசுல இருந்து வரல, புதுசா வந்திருக்கோம், புதிய மனிதனாக வந்திருக்கிறோம். அதுதான் இப்போ உங்களுக்குள்ளே இருக்கிறது. அப்புறம் நாலாவது என்ன பார்த்தோம்னா, எப்படி ஆண்டவர் பெயர்களே மாற்றி விட்டுறாரு, மக்களை வேற மாதிரி அழைக்கிறாரு. இப்போ கிதியோனெல்லாம் பார்த்தீங்கன்னா பராக்கிரமசாலியே, இன்னொரு மொழிபெயர்ப்புல போட்டிருக்குது யுத்த வீரனே அப்படின்னு. அவரு பயந்து போய் உட்காந்துட்டு இருக்கிறாரு, ஒளிஞ்சு போய் உட்காந்துருக்காரு. ஆனா அழைக்கும் போது பராக்கிரமசாலியே, யுத்த வீரனே அப்படி அழைக்கிறார். ஆபிரகாம் குழந்தையே கிடையாது, ஒரு குழந்தை கிடையாது, ஆபிரகாம் ஜாதிகளுக்கு தகப்பன் அப்படின்னு அழைக்கிறார். இயேசு பாருங்க, இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்க போது சீமோனை பேதுரு என்று அழைக்கிறார். அப்ப பாருங்க, அவருடைய அழைப்பு, அவர் அங்க உட்கார்ந்து சொல்லுகிற விதமே நம்மளை பத்தி வேற மாதிரி இருக்கு. இப்ப அவர் சொல்ற மாதிரி நீங்க சொல்ல ஆரம்பிங்க. உங்களை தோல்வியுடையவர்களாக, கஷ்டப்படுகிறவர்களாக உலகமே அழைக்கலாம். ஆனா நீங்க அப்படி அழைக்காதீங்க. நீங்க உங்களை தோல்வியுடையவர்கள் அழைக்காதீங்க, ஒன்னும் இல்லாதவர்கள் அழைக்காதீங்க. ஏன்? கிறிஸ்து உங்களை அப்படி படைக்கவில்லை. மறுபிறப்படைந்திருக்கிறீர்கள். நீங்க தோற்று போயிருக்கலாம், லைஃப்ல தோத்துருக்கலாம். சிலர் பாருங்க, இந்த ஸ்கூல்ல ஏதாவது 8th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் இந்த மாதிரில ஃபெயில் ஆயிடுவாங்க. இன்னைக்கு ஒரு நல்ல வேலையில் இருப்பாங்க, அவங்களுக்கு எதுவும் பிரச்சனைலாம் எதுவும் இல்லை. ஆனாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, 8th ஃபெயிலுங்க, 10th ஃபெயிலு, படிப்பு வரல அப்படின்றது தான் அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு 1000 வாட்டி சொல்லியிருப்பாங்க சொந்தக்காரங்க வீட்டில், 8th ஃபெயிலு, படிப்பு வரல பாரு, நீ என்ன பண்ணிட்ட பாரு, அவங்கெல்லாம் படிச்சுக்கிறாங்க பாரு, நீ என்ன பண்ணிட்ட. இதே சொல்லி சொல்லி வளர்த்ததுனால திரும்பி திரும்பி அது மேலோங்குது. அதெல்லாம் யோசிக்கவே வேணாம். நான் புதிய மனுஷன். யோசேப்புக்கு எகிப்திலேயே அந்த பார்வோனுடைய அரண்மனையிலேயே நிற்கும் போது அவனை போல ஞானவான் யாரும் இல்லாதவன் மாதிரி ஆண்டவர் வச்சிருந்தார். பார்வோன மாதிரி ஞானவான் யாரும் கிடையாதுங்க. ஈஜிப்ட் தான் வல்லரசு, ரொம்ப லக்ஸூரியஸான ஒரு ஒரு ஊரு, ரொம்ப ஆடம்பரமா உள்ளவர்கள். அந்த ஊரை ஆள்ற போத்தி இது பார்வோன் சொல்றாரு, யோசேப்பா மாதிரி ஒரு ஆள் கிடையாது, யாருமே இல்லை. தானியல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல வாழ்ந்த பெரிய பெரிய ஞானவான்களை விட மிகவும் ஞானவான்களா இருந்தாங்க. ஏன்னா ஆண்டவருடைய ஆவி அவர்கள் மேல் இருந்தது. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் இருக்கிறார். நீங்கள் புதிய மனிதராக இருக்கிறீர்கள், கிறிஸ்துவுடையவர்களா இருக்கிறீர்கள். உலகத்தில் இருக்கிறவங்களை விட நீங்க ஞானவான்களா இருப்பீங்க.
நீங்க எந்த துறையில வேலை பார்க்குறீங்களோ, எங்க இருக்கீங்களோ அங்க சிறப்பானவர்களாக இருப்பீர்கள். இன்னைக்கு தான் ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார் பாருங்க, வேலைக்கே போக மாட்டாப்லையா, வேலைக்கே போக மாட்டேன், என்ன வேலை பார்த்து என்ன பெரிய இதா, எல்லாத்துலயும் கடன் வாங்குறது, கடன் வாங்க தான் செய்வாராம், கொடுக்க மாட்டாராம். எப்படி நிறைய பேர் இந்த மாதிரி தான் பார்த்தீங்களா, வாங்க கொடுக்கவே மாட்டாங்க, அந்த மாதிரி கேட்டகரி அவரு. கொடுக்கவே மாட்டேங்க, ஆனால் கிறிஸ்தவர் தான், சர்ச்சைக்கெல்லாம் போவார், கொடுக்கவே மாட்டேன், நான் கொடுக்கவே மாட்டேன், கடன்காரனுக்கே கொடுக்கல, கடவுளுக்கு கொடுப்பேன், அவரே கேட்குறாரு, கொடுக்க மாட்டேன், யாருக்கும் வேலைக்கு போக மாட்டேன். உட்காந்து இந்த சத்தியங்கள்லாம் கேட்கும் போது அவர் சொல்றாரு, வேதத்துல வசனம் சொல்லுது, வேலை பார்க்காதவன் சாப்பிடாத இருக்க கடவுள். அப்படியே வச்சு இருதயத்துல போய் ஒரே குத்துறமா இருந்துட்டான். மத்தியானம் போய் சாப்பாட்டுக்கு உக்காந்தா நெஞ்சில குத்துதான், நீ என்ன வேலை செஞ்ச சாப்பிடுறேன்னு. வசனம் பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வேலை செய்யும். வேலைக்கே போகாம சும்மா உக்காந்துட்டு இருக்கிறவனா வேலைக்கு போக வைக்கும். அவர் சொல்றாரு, வேலைக்கு போறாங்க, ஃபுல்லா கடன், ஊரெல்லாம் ஊரை விட்டே ஓடி போக வேண்டிய நிலைமை, அங்க போய் உக்காந்து இந்த வசனங்களெல்லாம் கேட்டு போய் ஒரு வேலைக்கு சேர்ந்தா ஒரு சில மாதங்கள்ல அந்த முதலாளி கேட்குறாரா, என்னப்பா உனக்கு கடன் ஜாஸ்தியா? ஆமா சார் கடன். சரி எவ்வளோ கடன்? எல்லாத்தையும் எழுதுனா அது பல லட்சம் போல இருக்கு. எல்லாத்தையும் ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்த உடனே எல்லாரையும் கூப்பிட்டு செட்டில் பண்ணிட்டாராம். சில மாதங்களே ஆனா வேலையில் இருக்கிற முதலாளி சொல்லிட்டு சொன்னாராம், உனக்கு சம்பளமே கொடுக்க மாட்டேன், இப்போ என்ன பண்ணோம், எல்லாத்தையும் கட்டி தீக்கணும். சொன்னார், பரவாயில்லையா, கடன்காரன் தொல்லை இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா. அப்புறமா என்ன பண்ணுவாரா, மாசம் மாசம் சும்மா கொடுப்பாராம், 5000 வச்சுக்கோ, இந்த 3000 வச்சுக்கோ, அப்பப்போ கொடுப்பாராம். சம்பளம் எல்லாம் அதுல கழிஞ்சிட்டு இருக்குது. சொல்றாரு, இன்னைக்கு கடனும் இல்லை, சம்பளமும் வருது, எல்லாம் நிறைவா இருக்குது. எப்படி? தான் யாருன்றதை அறிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப இன்னைக்கும் இயேசு தான் வழி. இன்னைக்கு நம்ம பாருங்க, ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் போய் சோறு கொடுக்கலாம், சாப்பாடு கொடுக்கலாம், நல்ல காரியங்கள், மாரல் லைஃப் அதெல்லாம் சொல்லி தரல. உலகத்துல இருக்கிறவங்க ஏகப்பட்ட வேலை நிறைய தொண்டர்கள் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. நிறைய ட்ரஸ்ட்ல இருந்து போய் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, ட்ரைனிங்லாம் கொடுக்குறாங்க. ஆனா இயேசு ஒரு மனிதனை மாற்றாவிட்டால் அந்த மனிதன் மாறவே முடியாது. மைண்ட் லெவல் ஏதோ சேஞ்சஸ் நடக்குது. இப்போ ஜெயிலில் இருக்கிறவங்களுக்கு கூட நிறைய ட்ரைனிங்லாம் கொடுக்குறாங்க, இப்பெல்லாம் பண்ணக்கூடாது, இந்த ஸ்கில்ல கத்துக்கோ, எல்லாம் பண்றாங்க. வெளியே வந்துட்டு கரெக்டாக அந்த தப்பு திருப்பி பண்றாங்க. ஏன் தெரியுமா? உள்ள கிறிஸ்து இல்லை. ஆவியில மாற்றம் ஏற்படணும், மனதளவுல சும்மா மாற்றம். நான் பேசுறது ஏதோ பாசிட்டிவ் திங்கிங் இல்லை. காலையில் எந்திரிச்சு நான் நல்லா இருப்பேன்னு சொல்லு, நான் வெற்றி அடைவேன்னு சொல்லு, ஆமா வெற்றியை பார்த்துட்டே இரு, வெற்றி அடைவேன், அது நான் பேசல. இங்க அது உலகத்துல பேசிட்டு இருக்கிறாங்க. மனதை மாற்று வாழ்க்கை மாறும், அதெல்லாம் உலகம் பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நான் அதை பேசல, நாம் பேசுகிறதை நீங்கள் மறுபுறப்படைந்திருக்கிறீர்கள். இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். இயேசு மாத்திரமே உங்களுக்கு உதவி செய்ய முடியும். இயேசு உங்களை மாற்றி இருக்கிறார், உங்கள் வாழ்க்கையவே மாற்றி இருக்கிறார், உங்களையே மாற்றி இருக்கிறார். நீங்களே வேறு மனிதர்கள். சவுலை பார்த்து சொல்றாரு, நீ வேற மனிதனா வாழ்ற. எப்போ அந்த ஆவி வரும்போது வேற மனுஷனா இருறாப்ல. தீர்க்க தரிசனம் எல்லாம் சொல்றாரு. ஆனா என்ன பண்றது, உள்ள ஆவி மாறல பார்த்தீங்களா? அதனால கொஞ்ச நேரம் தான் கரெக்டா இருக்குது, அப்புறம் வேற மாதிரி ஆயிருது. இன்னைக்கு நம்ம கொஞ்ச நேரம் அப்படி எல்லாம் கிடையாதுங்க. இன்னைக்கு என் ஆவி மாற்றப்பட்டது, அந்த பழைய ஆவி மரித்து செத்து போனது, ஒரு புதிய ஆவி பிறந்திருக்கிறது. அது கிறிஸ்துவின் ஆவி. அந்த கிறிஸ்துவின் ஆவி தான் உங்களுக்குள்ள இருக்கிறது. நீங்கள் புதிய மனிதர்கள். பழையவன் மரித்து போனான், இப்போ உயிரோடு இருக்கிறது கிறிஸ்து. எல்லாம் சொல்லுங்க, நான் கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறேன். 5வது காரியம் என்னதுன்னா, ஆண்டவரே உருவாக்குகிறவர். ஆண்டவர் தான் நம்ம முதலாதாமே அவர் தான் உண்டாக்குனாரு, பர்ஃபெக்டா உண்டாக்குனார், ஒரு குறை கிடையாது. ஆதியாகமம் 1 அதிகாரத்துல போனீங்கன்னா, ஆடு மாடு ஒட்டகம் கழுதை பறவைகள் மிருகங்கள் மீன்கள் மலைகள் மரங்கள் எல்லாத்தையும் உண்டாக்குனார். எல்லாவற்றையும் பார்த்து சொல்றாரு, நல்லது நல்லது, எல்லாம் நல்லது. மனுஷனை உண்டாக்குறார், ஆசீர்வதிக்கிறார். நீ பழுகு, நீ பெருகு, நீ பூமி ஆளுக்கோ, நல்லாரு, ஆசீர்வாதமா இரு, நல்லாரு, போ, சந்தோஷமா இரு. ஆனா பாவத்து நிமித்தமா எல்லாத்தையும் இழந்து போயிட்டான் மனுஷன்.
அப்பப்போ பேட்சிங் ஒர்க் தான் நடக்குது. அப்பப்போ தீர்க்கதரிசிகள் வராங்க, கொஞ்சம் சரியாகுது, திரும்பி அவன் போயிடுறான். ஆனா உள்ள செத்து போயிருக்குதுல்ல, உள்ள ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட்டிருக்குது. ஆனா இயேசு நமக்காக மரித்து ஒரு புதிய மனிதனாக மாற்றி விட்டார். நம்மளுடைய போன வாரம் அந்த இது சொன்னேன் பார்த்தீங்களா, மாஸ்டர் காப்பின்னு சொன்னேன். அதாவது எந்த ஒரு பொருள்னாலும் ஒரு டை செய்வாங்க. இப்போ இந்த சேர் இருக்குன்னா இந்த சேருக்கு ஒரு டை செய்வாங்க. இரும்புலையோ இல்ல மரத்துலையோ ஒரு டை செய்வாங்க. அந்த ஷேப்ல எக்ஸாக்டா எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி ஒரு வடிவம் டை அப்படின்னு சொல்லுவாங்க. செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதுல என்ன பண்றது, ஊத்துறது, பிளாஸ்டிக்கோ என்னவோ ஊத்தி எத்தனை காப்பி வேணா போடலாம். இப்ப பாருங்க, எல்லா சேரும் எல்லாம் ஒன்னா இருக்குது, ஒரே பிராண்டு, ஒரே இடத்துல வாங்கினதுனால ஒரே மாதிரி இருக்குது, மாறவே முடியாது, அப்படியே தான் இருக்கும். இப்ப இந்த மாஸ்டர்ல ஃபால்ட்னு வச்சுக்கோங்க, நடுவில் ஒரு கிராக் இருக்குன்னா என்ன ஆகும், காப்பி எல்லாமே கிராக்கு, ப்ரொடக்ஷனே ஃபெயிலியர் ஆயிரும். துணியெல்லாம் அடிச்சு அனுப்பும் போது எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு பெயிண்ட் ஏதாவது லீக் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, எல்லாத்துலயும் அந்த தான் பெயிண்ட் லீக் அடிச்சு டிசைன் எல்லாம் மாறி மாறி அடிச்சுட்டு இருக்கும். ஏன்? மாஸ்டர் தப்பு. ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா, மாஸ்டரையே மாத்திட்டார். நம்ம ஒரு மாஸ்டர்ல இருந்து வந்தோம். அந்த மாஸ்டர் பேர் என்ன தெரியுமா, பழைய ஆதாம், முதல் ஆதாம். நம்ம தாத்தா ஆதாம் மூலமா தான் எல்லாரும் வந்திருக்கோம். நம்ம எல்லாம் இந்த பூமிக்கு எப்படி வந்தோங்க, இல்ல திடீர்னு நம்ம முழிச்சா வா பூமி வந்திருக்கு. நேத்து மார்ஸ்ல இருந்தோமே, மார்ஸ்ல இல்ல பூமியில தான் எல்லாரும் பிறந்திருக்கிறோம். ஆதாம் தாத்தா மூலமா தான் வந்திருக்கிறோம். ஆதாம் தாத்தா, ஏவாள் பாட்டி, எல்லாருக்கும் அவங்க தான், அவங்க மூலமா தான் வந்திருக்கிறோம். அந்த மாஸ்டரே ஃபால்ட், பிறக்கிற குழந்தையே ஃபால்ட், இந்த பூமிக்கு வருகிற ஒவ்வொருத்தரும் ஃபால்ட். வந்த உடனே பாவம், எந்த தப்பும் பண்ணல, பாவம். கரெக்டா எல்லாருக்கும் அன்னதானம் பண்றேன், பாவிதான். பொய்யே சொன்னதில்லை, பாவிதான். கொலையே பண்ணதில்லை, பாவிதான். சார் நான் யாருக்கும் தீங்கு நினைச்சல, பாவி. சார் தப்பே பண்ணல, பாவி நீ. அதனாலதான் இங்க நல்லது பண்ணியா கெட்டது பண்ணல, எல்லாரும் பாவிகள். யாரு நீதிமானாக்குறார்? இயேசு. எல்லாருக்கும் இயேசு தேவை. இது மதம் இல்லை, அதனாலதான் இது மதம் கிடையாது. அப்பாவோட உள்ள உறவை திருப்பி கொடுப்பது. மனுஷ இஷ்டத்துக்கு வாழ்றான் பாருங்க, கண்ட மணிக்கு வாழ்றான், பிசாசினுடைய ஆளுகையில் இருக்கிறான், பிசாசினுடைய பிடியில் இருக்கிறான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆதாம் ஃபால்ட், தாத்தா ஆதாம் ஃபால்ட். அதனால பிசாசின் கட்டுப்பாட்டுக்கு போறான். ஆனா இரண்டாம் ஆதாமாகிய கடைசி ஆதாமாகிய இயேசுவின் மூலமாக அந்த கட்டு உடைக்கப்பட்டது. உங்களை எதுவும் கட்ட முடியாது, எந்த பிசாசும் தொட முடியாது. இத நான் சொல்லணும். மறுபிறப்பும் அடைஞ்சி கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ந்துகிட்டு பிசாசு பிடிக்குது, பிசாசு வந்துகிட்டு இருக்குது, பிசாசு தொல்லை பண்ணுதெல்லாம் சொல்லக்கூடாது. அது ஃபர்ஸ்ட் ஆதாம தான் அவன் பண்ண முடியும். செகண்ட் ஆதாம் இயேசுவின் மூலமாக பிறக்கப்பட்ட உங்களை அது ஒன்றும் பண்ண முடியாது. நான் தான் இடம் கொடுக்கணும், நான் தான் வாயை திறந்து அடிச்சுட்டு போ. நம்ம ஒன்றும் வாழ்க்கை உருவிட மாட்டேங்குது, எதுவும் சரியா இல்லை, நான் வாயை திறந்து சொல்லி அவனுக்கு வல்லமையை கொடுத்து என் வாழ்க்கையை நாசமாக்க விடணும். இல்லாட்டி அவன் எல்லாம் நாசமாக்க முடியாது. அப்போ அதான் அடுத்து பார்த்தோம், முதலாம் ஆதாம், கடைசி ஆதாம். அது ரோமர் 5:17 ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள். அதாவது ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருந்தது. மரணம்னா என்ன? சாவு கிடையாதுங்க. உழுந்து செத்தா பிரச்சனையே போயிருமே. மரணம் மாதிரி வாழ்க்கை. ஒரு செடியை போட்டா அந்த செடி வரமாட்டேங்குது, பூ பூத்தா காஞ்சி போகுது, நாசமாகுது. வறுமை, தரித்திரம், இல்லாம கடன், வலி, வேதனை, கண்ணீர், இஷ்டத்துக்கு ஆண்டுகிட்டு இருக்குது. ஏன் இது நடக்குதுன்னே தெரியல, அவன் பாட்டு அடிச்சுட்டு போறான். அந்த மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னா முதல் ஆதாமுடைய மீறுதல். ஒருவர் பரலோகத்துக்கு போய் இந்த பரலோகத்துக்கு போய் திடீர்னு ஆவியில் எடுக்கப்படுவார்கள்.
பரலோகத்துக்கு போய் அதெல்லாம் பார்த்துட்டு திரும்பி வருவாங்க. சிலருக்கு அந்த அனுபவம்லாம் வரும். அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, பரலோகத்தில் கார்டன்லாம் இருக்குது அப்படின்னு. ஓகே, சூப்பர், கண்டிப்பாக கார்டன் இருக்குது. நம்புறீங்களா? கார்டன் இருக்குது பரலோகத்தில்? நம்பலையா? ஆண்டவர் தான் இங்கே கார்டன் போட்டார். அப்போ அங்கே கார்டன் போடாமலாம் இங்கே போட்டிருப்பாரு. அங்கேயும் கார்டன் இருக்குது, இதோட சூப்பரான கார்டன் இருக்குது. நிறைய பேர் பரலோகம்னோடனே எல்லாம் பூதம் மாதிரி அப்படியே வெள்ளை துணி போட்டு அப்படியே ஆடிக்கிட்டே இருப்பாங்க. இங்கே விட பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பரலோகம், பூமியோட பியூட்டிஃபுல்லாக. அங்கேருந்து தானே இங்கே வந்துச்சே. இதை விட ஆண்டவர் ரொம்ப ஜோராக உண்டாக்கிருக்காருலாம். இப்போ சொல்கிறாரு, நடந்து போகும்போது திடீர்னு அவருடைய கால்கள் ஒரு பூ மேலே பட்டுருச்சான். டக்குன்னு கால் எடுத்தா அந்த பூ திருப்பி சரியாயிடுச்சு. அது அழியல, அது நசுங்கல, அது அமுக்கப்பட்டு காலில் அமுத்தினோன்னு அமுகுச்சு. ஆனா திரும்பி இப்படி போகும்போது என்ன ஆயிடுச்சு? சரியாயிடுச்சு. அவர் வந்து சொல்றார், ஓ இது பரலோகம், என்ன ஆகல? அழியவில்லை. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேங்க இல்லைங்க, உங்களை அழிக்க முடியாது. பழைய ஸ்டேட்லேயே வந்து அழிக்க முடியாது. நித்திய நித்தியமாய் வாழக்கூடியவனாக மனிதன் பிறக்கப்பட்டிருக்கிறான். ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, மரணம் ஆண்டுட்டு இருக்குது, எல்லாத்தையும் ஆண்டுகிட்டு சென்று இருக்குது. கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் யாரு? இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள். யார் ஆளுவா? நீங்க ஆளுவீங்க. இயேசு கிறிஸ்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்கள் அவராலே இந்த பூமியிலே ஆளுவார்கள். ஆதியாகமம் 1:26 இருக்கு பாத்தீங்களா? ஆண்டுகோள் ஆசீர்வதிக்கிறாரு, பூமியை நிரப்புன்னு சொல்ற அந்த ஸ்டேட் ரெஸ்டோர் ஆயிருது. அதாவது அந்த ஃபாலன் ஸ்டேட்ல கூட, அந்த விழுந்து போன இதுல கூட கொஞ்சம் ஆளுகள்லாம் வந்துச்சு. ஆபிரகாம் போறாரு, அடிச்சு புடுங்குறாரு. சும்மா சில 100 ஆளுங்களை வச்சு ராஜாக்களை போய் அடிச்சு ஒண்ணுலமாக்குறாரு. ஈசாக்கு போய் பஞ்சதேசத்தை விளைக்கிறாரு, 100 மடங்கு அறுவடை வருது. யாக்கோபு 2 பரிவாரங்களாக பெறுகிறார். அப்ப ஆசீர்வாதம் வேலை செஞ்சுட்டு தான் இருக்குது. ஆனா இன்னைக்கு அதை விட ரொம்ப ஜோரா வேலை செய்யும். இதை வந்து நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த உலகத்தை பார்த்துட்டு அப்படிதாங்க இருக்கும், கஷ்டமா தான் இருக்கும். அங்க பாரு, அங்க அழிவு இருக்குது, இங்க அழிவு இருக்குது, இங்க நாசமாகுது, இங்க மோசமாகுது, நம்ம வயசாகுது இல்ல, வரதான் செய்யும், தேகதான் செய்யும், எலும்பு எல்லாம் அப்படிதான், முடியாதுதான். எல்லா நேரமும் மேல போக முடியுமா? சில நேரத்துல கீழே போவோம், அப்புறம் மேல வருவோம். இந்த மாதிரி தத்துவங்கள் எல்லாம் பேசுறது இங்க போட்டிருக்குது. இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயம். ஆளுவீர்கள். எல்லாரும் சொல்லுங்க, நான் ஆளுவேன். கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் ஆளுகை செய்வேன். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில எதெல்லாம் வந்து டிஃபிகல்ட்டா இருக்குது, சாவு மாதிரி இருக்குது, மேற்கொள்ள முடியாம இருக்குது, மரணம் மாதிரி வந்து புடிச்சு நின்றுட்டு இருக்குது, இதெல்லாம் அழிக்கவே முடியாதா? இப்படி வந்து நிக்கிறேன் இந்த குடும்பத்துல, இந்த பொருளாதாரத்துல, இந்த சரீரத்துல, இது வந்து நம்மளை எப்படி வந்து நின்றுட்டு இருக்குது, போகவே போகாத மாதிரி. நான் சொல்லுகிறேன், நீங்கள் யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள், கிறிஸ்துவிற்குள்ளாக நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் சொன்னால் சொன்னபடி ஆகும். ஏன்னா அந்த அளவுக்கு அதிகாரம் படைத்தவர்கள் நீங்க யாருன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஆதாமின் மூலமாக உருவாக்கப்பட்டோம். அந்த காப்பியவே ஆண்டவர் மாத்திட்டு இன்னைக்கு வந்து என்ன பண்ணிருக்கிறான்னா, மாஸ்டர் யாரை வச்சுட்டான்னா, கிறிஸ்து தான் நம்ம மாஸ்டர். கிறிஸ்துவடைய காப்பி நான். அதனாலதான் இங்க பேர் என்ன சொல்றாங்க? கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா கிரைஸ்ட், அவருடைய காப்பி. இந்த உலகத்துல இருக்கிறவங்க காப்பி இல்லைங்க, கிறிஸ்துடைய காப்பி. அப்போ என்னுடைய ஐடென்டிட்டி குடும்பம் இல்லை, குடும்பம் இல்லை. என் ஐடென்டிட்டி எங்க ஊர் இல்லை. நான் இந்தியாவில் இருக்கேன், தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கேன். ஆமா, இந்த ஊரு எல்லாம் கரெக்டு, இந்த படிச்சிருக்கிற அதெல்லாம் கரெக்டு. அது என் ஐடென்டிட்டி இல்லை, அது என் அடையாளம் கிடையாது. என்னுடைய அடையாளம் என்ன தெரியுமா? நான் கிறிஸ்துக்குள்ளா இருக்கிறேன். கிறிஸ்துக்குள்ள இருக்கிறது தான் என்னுடைய ஐடென்டிட்டி. அதுக்கடுத்து 8வது காரியம் என்னன்னா,
எப்படி நம்ம கிறிஸ்து இருக்கிறாரோ, மறுபிறப்படைந்த ஆன நான் பழையவைகள் எல்லாவற்றையும் அழிக்க பெற்று புதிய மனிதனாகவே நான் இருக்கிறேன். அதுதான் நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். எப்படி இயேசு இந்த பூமியில இருந்தா இருப்பாரோ, அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாம் இருக்கிறோம். இப்போ அவர் என்ன நிலைமையில இருக்கிறாரு? ஆளுகை செய்கிற நிலைமையில இருக்கிறாரு. நானும் ஆளுகை செய்கிறனா இருக்கிறேன். இயேசுவோட கூட சிலுவையில் நான் அடையப்பட்டேன். இயேசுவோட கூட உயிர்த்தெழும் போது நான் உயிர் தெழுந்தேன். இயேசுவோட கூட உன்னதங்களில் அவரோட கூட நான் உட்கார்ந்து இருக்கிறேன். இதுதான் என்னுடைய ஸ்டேட்டஸ். இன்னைக்கு யாரில் நம்ம எல்லாம் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கிறோம்? ஆளுகைன்ற ஸ்டேட்டஸ். இல்லைங்க, நான் இங்க சேர்ல தானே உட்காந்துருக்கேன். அது உங்க சரீரம். உங்க ஆவியின் நிலை என்ன? அதான் நீங்க மறுபிறப்பு அடைவதற்கு முன்னாடி, அதாவது ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி என்ன ஸ்டேட்டஸ்? டெட் ஸ்டேட். டெட் ஸ்டேட். ஸ்டேட்டே இல்லை, டெட் ஸ்டேட். ஆனா இன்னைக்கு கிறிஸ்துவுடனே கூட பிறந்திருக்கிறீர்கள், கிறிஸ்துவுடனே கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், ஜீவனை அடைந்திருக்கிறீர்கள். இயேசு இந்த பூமியில வந்தபோது முதல் காரியம், இயேசு 3 காரியம் சொல்றேன். இயேசு இந்த பூமியில வந்தப்போ 3 காரியத்துக்காக வந்தார். அநேக காரியங்கள் இருக்கு. அதை இப்ப நம்ம பேசப்போ 3 காரியத்தை சொல்றோம். முதல் காரியம் என்னன்னா, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர்ன்றதே இவனுங்க மறந்துட்டாங்க. இவங்க பார்வை எப்படின்னா, என்னைக்கு போடுவாருன்னு தெரியாத பார்த்துக்கோ. இன்னைக்கும் அதான் பேசிட்டு இருக்கிறாங்க. இவங்க சொல்ற இயேசு வீட்டுலாம் வந்தா எப்ப நம்மளுக்கு எதுக்கு இயேசு ஓரமா போயிடலாம், நல்லா தான் இருக்குதுன்னு போயிடுறாங்க. எல்லாம் பார்த்துக்கோ, வர்றது இல்லை எனக்கு தெரியாது. பேசுறது எப்படி பாரு? என்ன நினைச்சிட்டு இருக்கிற நீ? சும்மா விட்டு வச்சுக்க நினைச்சிட்டு இருக்கிறியா? இந்த வருஷம் வேணா இருக்கலாம், அடுத்த வருஷம் மண்டிலே போடுவார் பாரு. ஐயோ, அடுத்த வருஷம் மண்டியில போடுவாரா? வீட்டில் யாராவது ஏதாவது பண்றாங்க, ரோட்ல ஏதாவது பண்றாங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா போகலாம். ஆண்டவரே நம்மளுக்கு அகைன்ஸ்டா பண்ணுவாருன்னு சொன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? எந்த நேரத்திலையும் போடுவாரு, எப்படி போடுவாருன்னு தெரியாது. இது அந்த காலத்துல ரொம்ப மோசமா இருக்குது. ஆண்டவர் கொடூரமான ஒரு அநியாயம், அவ்வளவுதான், ஒண்ணு இல்லாம ஆக்குவாருன்னு. ஆனா ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ளவர்னு உங்களுக்கு புரியவே இல்லை. இவன் மீறுதல் பண்ணி ஆண்டவர் விட்டு விரோதமா போயிட்டு இருக்கிறான். அப்ப கூட ஆண்டவர் தேடி வரார். நான் சொல்றது இயேசு காலத்துல இல்ல, பழைய ஏற்பாட்டு காலத்திலே சொல்றேன். ஒவ்வொரு முறை ஆண்டவருடைய மக்கள் அவன் இஷ்டத்துக்கு போயிடுறான். ஆண்டவரே கிடையாது, இந்த மாடுதான் எங்களை எல்லாம் கொண்டு வந்துச்சுன்றான். கண்ணுக்குட்டியை உண்டாக்கி வைக்கிறான். எதையோ மண்ணு எதையோ உண்டாக்கி எதையோ பண்ணிட்டு போறான் அவன் பாட்டுக்கு. ஆண்டவர் அப்போ கூட அவன் மேல மனதுருக்கமா இருந்து அவனை பாதுகாச்சு, திடீர்னு யுத்தம் வருது, ஆண்டவரே காப்பாத்துக்கோ, திருப்பி உமா கூடயே வந்துடுவேன், உமக்கு சேவை செய்வேன்னு சொல்றான். ஒரு பாட்டை பாடுறான், ஆண்டவர் வந்துடுறார். அவனை ஆசீர்வதிச்சு அவனை பாதுகாத்து அவனை திருப்பி போயிடுவான். இவ்வளவு மோசமான நேரத்திலே ஆண்டவர் நல்லவரா இருக்கிறார். ஆனாலும் இவனுங்க மனசுல அப்படியே இந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, இவனுங்க சொல்லும் போதே பார் கவனமா இரு. கடுகு எவ்வளவு கடுகுல தசமம் பாகம், ஏலக்கால தசமம் பாகம், எல்லாத்துலயும் தசமம் வாங்கிடுவானுங்க. எல்லாத்துலயும் தசமம் வாங்கிட்டு எல்லாத்தையும் கரெக்டா, அதெல்லாம் சட்டையெல்லாம் நீட்டா போட்டு அயன் பண்ணியா கரெக்டா இருக்கணும். அங்கி கீழே தொங்கணும், அப்படி இழுக்க கூடாது, அதை பண்ணக்கூடாது, காலை கழுவுனியா கையை கழுவுனியா எல்லாம் சட்டமா போட்டு சுமக்கவே முடியாத சுமைனால சுமத்தி வச்சுட்டாங்க. எப்படி போய் சொல்லிட்டாங்கன்னா, ஒரு யூத ஸ்காலர் புக் எழுதுறாரு, டேபிளை கூட இப்படி இழுக்க கூடாதான் எங்க ஓய்வு நாள்ல, ஏன்னா உழுகிறதுக்கு சமமாயிடும். இந்த மாதிரி என்னெல்லாமோ சொல்லி சட்டங்களை போட்டு கடினமாக்கிட்டாங்க. இயேசு சொல்றாரு, பிதா உங்கள் மேல் அன்பாக இருக்கிறார். இயேசு அதை காட்டதான் வந்த கஷ்டப்படுகிற மக்களுக்கு நன்மை செய்யறாரு, வியாதியஸ்தர்ல சோமாக்குற. ஓய்வு நாள்ல ஒருத்தன் இப்படி சூம்பி கையெழுது, கையை நீட்டினார், அவன் நீட்டிட்டான். இவனுங்களுக்கு ஓய்வு, இவனுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? எப்படி பாருங்க, அவன் இத்தனை வருஷம் சூம்பன கையினார் தானே. ஒரு அம்மா குனிஞ்சே நடக்கும், யோசிச்சு பாருங்க. ஒரு 10 நிமிஷம் குனிஞ்சு நடங்க. நீங்க நடந்துருக்கீங்களா? குனிஞ்ச ஏதாவது ஒரு டவுனா குனிஞ்ச ஒரு ஹைட் இடத்துல போன அப்படியே குனிஞ்சுக்கிட்டே போகணும். கொஞ்ச நேரத்தில் பண்ணா முதுகு வலிக்குது, எவ்வளோ நேரம் தான் குனியறது அப்படின்றாங்கல்ல.
அந்த அம்மா அத்தனை வருஷம் குனிஞ்சு நடந்திருக்குது, எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். சுகமாக்கினா நீ ஏன் சுகமாக்கின? எவ்வளவு மதம் பிடிச்சிச்சு. இயேசு அதெல்லாம் காட்டுறார். அன்பு, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பை வெளிப்படுத்தினவர் தான் இயேசு. அப்படியே வெளிக்காட்டுறார். அப்பா புரிஞ்சுக்கோ. கொடூரமா பார்க்கறான். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. கெட்ட குமாரன், அவனை அடிச்சு கொல்லணும் சார். சொத்து வாங்கிட்டு போறான், உயிரோட இருக்கிறப்ப அப்பா கிட்ட சொத்து வாங்க, அடிச்சு கொல்லுங்க அவனை சொல்றாரு. நான் எப்போ வருவேன்னு அவன் எப்போ வருவான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். தகப்பன் வந்த உடனே என்ன பண்றான்? அரவணைச்சு முத்தம் கொடுத்து மோதிரத்தை போட்டு ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு செலிப்ரேஷன் போடுறோம். ஐயோ அப்படிலாம் பண்ணவே கூடாது. அன்பு அதை பண்ணும். அப்ப அன்பை வெளிக்காட்டிக்கிட்டே இருக்கிறார் இயேசு. அவருடைய நடக்கையில், அவருடைய பேச்சுல. பேதுரு மீனெல்லாம் பிடிச்சு பார்த்துட்டு தெய்வமே தூரமா போயிரும் பாவின்றாரு. ரொம்ப நிறைய மீன் வந்துருச்சு. சொல்றான், இவ்வளவு பெரிய அற்புதத்துக்கெல்லாம் நான் பார்த்துடல சார், விட்டுருங்க, தூரமா போயிருங்க, நான் பாவி. சொல்றாரு, உனக்காக தான் நான் வந்தேன், என்னுடைய சீசனா இருப்பாயின்றார். சீசனா யாரு? பாவி. என்னன்னா மறுதளிச்சு போயிட்டாரு பேதுரு. யூதாசாவது ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு போயிட்டாப்புல. முத்தத்தை கொடுத்துட்டு அவர் போய் தூக்கு மாட்டி செத்துட்டார். பேதுரு சத்தியம் பண்ணி சபிச்சு, இவன் எவனே தெரியாதுங்க, நல்லா திட்டி அப்புறமா போனா இயேசு சொல்றாரு, இங்க வா, என் ஆடை நீ பார்த்துக்கோ, என்ன நேசிக்கிறாயான்னு அவரு கேட்கிறாரு. இதான் அன்பு. இதை வெளிப்படுத்துறதுக்காக தான் இயேசு வந்தார். முதல்ல காரியம் தான். ரெண்டாவது, பிசாசினுடைய கிரியைகளை அழிப்பதற்காக. பிசாசு இந்த பூமியின் மேல அதிகாரத்தை உடையவனாக மனுஷன் மேல ஆளுகை படைத்தனா, எல்லாவற்றின் மேலும் ஆளுகை செய்யணும் தான். போற இடங்கள்லாம் பிசாசின் கிரியை அழித்தார். கடைசியிலே கல்வாரி சிலுவையிலே அவனுடைய எல்லா அதிகாரத்தையும் வல்லமையும் பிடுங்கி ஒன்னும் இல்லாம ஆக்கி வெளியரங்க கோலமாக்கி கல்வாரி சிலுவையிலே மரணத்தை ஜெயித்தார். மரணம் தான் ஆண்டு கொண்டிருக்குது. அந்த மரணத்தை இயேசு ஜெயிச்சார். முத காரியம் ஆண்டவருடைய அன்பை, ஆண்டவருடைய நற்குணத்தை, அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை வெளிக்காட்டினாரு. ரெண்டாவது என்னன்னா, பிசாசினுடைய தீமைகள், அவனுடைய அழிக்கிற கிரியைகள், மரணம், இது எல்லாவற்றையும் அழித்தார். மூணாவது, அவர் வந்ததே மரிக்கிறதற்காக. இன்னைக்கு இயேசு மரிக்கல, அவரு சும்மா மரிக்கலான்னு போனாரு, அப்புறம் அப்படியே போயிட்டாரு, வேற ஒருத்தர் மரிச்சிட்டாரு, என்னெல்லாமோ சொல்றாங்க. அவர் வந்ததே மரிக்கிறதுக்காக தான். சீஷர்களோடு இருக்கும்போது நிறைய முறை அவர் பேசிட்டே இருக்காரு. ஒரு நாள் வரும், இந்த மனித குலத்துக்காக நான் மரிக்க போறேன். ஆடெல்லாம் அடிச்சாங்கல்ல, அதெல்லாம் நிழல், இன்னைக்கு நிஜமா நீ பார்ப்ப, இந்த மனித குலத்துக்காக அடிக்கப்படுகிறத நீ பார்ப்ப. சீஷர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறார், அதை காட்டிக்கிட்டே இருக்காரு. பிடிக்கலான்னு வர்றப்ப சொல்றாரு, என் நேரம் இன்னும் வரல, நான் இன்னும் ஊழியத்தை முடிக்கல, முடிச்சுட்டு நானே வர்றேன் அப்படின்ற. சேவர்கள்லாம் பிடிக்க வந்து நிக்கிறாங்க. சொல்றாரு, சீசரை விட்டுரு, என்னதானே பிடிக்க வந்திருக்க, என்ன பிடிச்சிட்டு போ, மரணத்தை சந்திப்பதற்காகவே நான் வந்துக்கிறேன். இந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்ல வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அது அதாவது அடி 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 அடின்னு அடிச்சு அப்படியே சதையெல்லாம் வெளியே தொங்கி ரத்தம் அப்படியே ரத்தமா இருக்குது. அவனுங்க அடிச்சு அடிச்சு அவனுங்களே டயர்ட் ஆயிட்டு இருப்பானுங்க. அந்த மூவில அவர் எந்திரிக்கிறாரு, கீழே உழுந்து எந்திரிக்கிறாரு. அவனுங்களே பாக்குறானு, என்னடா இது அப்படி. ஏன்னா அவர் அதற்காக தான் வந்தார். சிலுவையை வச்சிருக்கிறான். இவரு போய் இவன் நான் படிக்க மாட்டேன், நான் விட மாட்டேன் அப்படின்லாம் குதிச்சுட்டு இல்ல. சொல்ற, அடிக்க போறியா அடி. அடிக்கப்படுகிற ஆட்டை போல வாயை மூடிட்டு ஊமை மாதிரி இருந்த ஒரு பார்வை பூமியே பசுபமாயிருக்கும். ஆனா சொன்னாரு, மரிப்பதற்காக தான் வந்தேன், மரிக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். தன்னையே ஒப்பு கொடுத்தார். எதற்காக தெரியுமா? நம்ம அவருடைய மரணத்தினாலே மரித்து அவர் உயிரோடு எழுந்திருக்கும் போது எந்த கஷ்டமும் படாம உயிரோடு எழும்பும்படியாக. இன்றைக்கெல்லாம் நீங்க உயிரோட இருக்கீங்க, கிறிஸ்துவோட உயிர் தெளிந்திருக்கிறீர்கள். அவரோட மரித்தோம், இன்றைக்கு அவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அவரோட அரசாண்டு கொண்டிருக்கிறோம்.
அதனால இந்த பூமியில ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வந்து அதுல சோர்ந்து போயிடாதீங்க. உலகத்துல நீங்க ஏதோ பாக்குற இந்த சின்ன சின்ன பிரச்சனை வந்து இந்த நிரந்தரம் கிடையாது. இந்த வானத்தின் மேகம் பாருங்க, ஒரு நாள் இப்படி வருது, அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா மேகத்தையே காணும். எங்கடா போச்சு, இப்பதான் வந்துச்சு, காணும், அது போயிடுச்சு, அவ்வளவுதான். இது மாதிரி அதெல்லாம் கடந்து போயிடும். நீங்க கடந்து போக மாட்டீங்க. நீங்கள் ஆளுவீர்கள், நீங்கள் ஜெயிப்பீர்கள். அதனால சோர்ந்து போகாதீங்க, சவால்களை சந்திங்க. ஜெயம் கொடுக்கிற கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார். நீங்கள் தோற்று போக முடியாது, நீங்கள் அழிக்கப்பட முடியாது. நீங்கள் அழிப்பதற்காக படைக்கப்படவில்லை, வாழ்வதற்காக பிழைந்திருக்கிறீர்கள், வாழ்வதற்காகவே படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். என் மாஸ்டர் யார் தெரியுமா? கிறிஸ்து. நான் காப்பி, அவருடைய காப்பி. ஃபர்ஸ்ட் வந்த மாஸ்டர் அது ஆதாம். இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் பிறப்பை பத்தி பேசல, 2ஆம் பிறப்பு, ஆளுகை செய்கிற பிறப்பு, அழிக்கப்பட முடியாத பிறப்பு. 2 கொரிந்தியர் 5:14. 2 கொரிந்தியர் 5:14. கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள். ஒருத்தர் தான் மரிச்சாரு அன்னைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பா. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையில ஒரு இயேசுவை கொண்டு போய் அடிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல, அன்னைக்கு இயேசுவை அடிக்கும் போது, இயேசு மரிக்கும் போது எல்லாரும் மரித்தார்கள். மனித குலமே மரித்தது. பிழைத்திருக்கிறவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், இதை விசுவாசிக்கிறவர்கள், இருதயத்துல விசுவாசிச்சு வாயினால ஒரு நாள் நீங்க சொல்றீங்க பாருங்க, அன்னைக்கு நீங்கள் பிழைக்கிறீர்கள், உயிரோடு எழுந்திருக்கிறீர்கள். இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். இனி நான் அல்ல. பாருங்க, இந்த வசனங்கள் எல்லாம் அப்படி நான் கோர்வே எடுத்து காட்டிட்டு இருக்கேன். இந்த சத்தியம் வந்து அவ்வளவு முக்கியம். ஏகப்பட்ட வசனங்கள் இருக்குது பவுலின் வெளிப்பாட்டுல. எல்லாத்தினுடைய மையமும் கோர்வையும், அதாவது எசன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் அல்ல, கிறிஸ்து. அதான் எசன்ஸ். கிறிஸ்துவிற்குள்ளாக இருக்கிறோம். நீங்க வசனங்கள்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவுடனே கூட, அவரோட கூட, கிறிஸ்துவிற்குள்ளாக, இது எல்லாமே ஒன்னதான் சொல்ல வருது. ஐடென்டிபிகேஷன், உங்களுடைய அடையாளத்தை குறிக்குது. அவரோட கூட, கிறிஸ்துவுடனே கூட, கிறிஸ்துவிற்குள்ளாக, இதெல்லாம் எதை சொல்லுது? நான் யாரு? பாவத்தை பார்க்காதீங்க, உங்க குடும்பத்தையும் உங்க கஷ்டத்தையும் உங்க நஷ்டத்தையும் வச்சு பேசிட்டு இருக்காதீங்க. கிறிஸ்துவிற்குள்ளாக நீங்கள் யார் அதை பாருங்க, அதை பேசுங்க, அதை டிக்ளேர் பண்ணுங்க, இதை மனசுக்கு கொண்டு போங்க. இந்த உலகம் அந்த சூழ்நிலையெல்லாம் நம்மளை கொண்டு வந்து அதை தான் பார்க்க வைக்குது. டெலிவிஷன்லயும் சரி, இந்த சோசியல் மீடியாலெல்லாம் அவனுடைய திணிக்கிறான். இந்த சட்டையும் போடலன்னா எப்படிப்பா, அப்படிதானே சொல்றான். நீ போடுற சட்டைல என்ன சட்டை? இந்த சட்டையை போடு, கசங்கவே கசங்காது இந்த சட்டை. இதை போட்டோன்னா அவ்வளோ சுகமா இருக்கும். வெயில் காலத்துல என்ன சொல்றாங்க? இதை போட்டோன்னா வெக்கையா இருந்தா கூட வெக்கையே தெரியாது. குளிர் காலத்துல இதை போட்டானா குளிர்காலமே குளிரே தெரியாது, சூடா இருக்கும். அவன் என்ன செய்யறானோ அதை அப்படியே உங்களுக்கு செய்ய வைக்கிறான், அந்த இதெல்லாம் வாங்க வைக்கிறான். எதை பார்க்கிறோமோ அதனால ஈர்க்கப்பட்டு அதை அப்படியே செய்யறோம். இன்னைக்கு நான் என்ன சொல்றேன்னா, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவினுடையவர்கள். பழையவன் செத்து போயிட்டான், அவனை யோசிக்காதீங்க. அவன் செத்துட்டான். அவன் 30 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிடுச்சு. அது இல்லவே இல்லை அவங்க லைஃப்ல. உங்களுடைய தோல்வி கல்வாரி சிலுவையிலே, இயேசுவிலே அது அடிக்கப்பட்டது. உங்க சாபம், உங்க கண்ணீர், உங்க வேதனை எல்லாம் இயேசு சுமந்தார். இன்னைக்கு நீங்க வச்சிருக்கிறது என்னது? சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, வெற்றி, செழிப்பு. அப்போ ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அவருடைய நிலையை, கிறிஸ்துவின் நிலையை உங்கள் மேல் வைத்திருக்கிறார்.
மனிதன் பிறக்கும் போது எப்படி பிறந்தான்னா ஒரு செப்பரேட்டட் ஸ்டேட்ல பிறந்தான். ஒரு மனுஷன் இந்த பூமியில ஒரு பொண்ணும் ஒரு ஆணும் பிறக்கும் போது அந்த ஸ்டேட் என்ன தெரியுமா? மரண ஸ்டேட். ஆண்டவருக்கும் அந்த மனிதனுக்கும் உறவே இல்லாத ஒரு நிலையிலே உருவாக்கப்படுகிறது. ஆனாலும் அவருடைய கிருபை என்ன பண்ணுது? அவன் மேல அன்பு காட்டுது. எல்லாருக்கும் மழை பெய்யுது, நல்லோர் மேலும் தீயோர் மேலும். எல்லாரு மேலும் ஆசீர்வாதம் இருக்குது. அவன் அந்த காமன் பிளஸிங்லேயே வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஆனா அந்த பிள்ளைக்கு ஏதோ ஒரு நாள் இந்த நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. அந்த பிள்ளை இயேசுவை விசுவாசிக்குது, ரட்சிக்கப்படுகிறது, உயிர்ப்பிக்கப்படுகிறது. அப்ப என்ன ஆகுது? the closest relationship, அப்பாவுக்கும் பிள்ளைக்குள்ள அந்த நெருங்கிய உறவு ஏற்படுகிறது. இந்த அனுபவம் எல்லாருக்கும் ஏற்படணும். உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. இப்ப ஏற்பட்டதுக்கு அப்புறம் அந்த பழைய நிலையை யோசிக்காதீங்க. அந்த தோல்வியோ அந்த பாவத்தையோ அந்த சாபத்தையோ அதோடைய ரிசல்ட்ஸ் இங்க இருக்கலாம். இப்போ அதை யோசிக்காதீங்க. you are a new creation in Christ. கிறிஸ்துவிற்குள்ளாக புது சிருஷ்டி. பழையவைகள் ஒளிந்து போயின்னு எல்லாம் புதுசா இருக்கு. புது ஆளா இருக்கிறீங்க. நீங்க பழைய ஆளே கிடையாது, நீங்க புது ஆளு. அப்போ புதிய ஆளுக்குரிய சிந்தனை உடையவர்களாக புதியவைகளை எண்ணி பாருங்கள். ரோமர் 6:6. நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். எபேசியர் 2:4 வாசிக்கிறேன் பாருங்க. அக்கிரமங்களில் மரித்தவர்களா இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோட கூட உட்காரவும் செய்தார். மரிக்கவும் செஞ்சாரு, உயிர்க்கவும் செஞ்சாரு, அவரோட கூட உட்காரவும் செஞ்சிட்டார். கிறிஸ்துவிற்குள்ளாக மரித்தீர்கள், பிழைத்தீர்கள், இன்றைக்கு உன்னதங்களில் அவரோட கூட உட்கார்ந்து இருக்கிறீர்கள். இந்த செடிகள் மரங்கள்லாம் இருக்குல்ல, அதுல கிராஃப்டிங்னு சொல்லுவாங்க. ஒரு ப்ராசஸ் இருக்கு, கிராஃப்டிங். அதுல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஒரு கிளைய வெட்டிட்டு இன்னொரு மரத்துல இருக்கிற அந்த கிளையை வெட்டி இதுல போட்டு ரப்பர் பேண்ட் ஏதாவது போட்டு வச்சிருவாங்க. நல்லா டைட்டா ஒட்டி வச்சிருவாங்க. பார்த்துருக்கீங்களா? நிறைய செடிகளை என்ன பண்ணுவாங்கன்னா கிராஃப்டிங் பண்ணுவாங்க. இது மாதிரி சயின்டிஸ்ட் எல்லாம் இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, ஆராய்ச்சியாளர்கள் இந்த எங்கேயாவது ஒரு இடத்துல அமெரிக்காவில் ஒரு இடத்துல ஒருத்தர் ஃபயர் ஆஃபீஸர், அதாவது இந்த தீயணைப்பு வீரர், அவருக்கு ஒரு தீக்காயம் ஏற்பட்டிருக்கு. அதை ஆப்ரேஷன் பண்ணோம். அப்போ இந்த சயின்டிஸ்ட் இந்த தீக்காயம் பயங்கரமான காயம் இருக்குது. இதை என்ன பண்றாருன்னா, இன்னொரு இடத்துல கொஞ்சம் லைட்டா ஒரு ஆப்ரேஷன் பண்ணி அதை ரெண்டு இணைத்து வைத்து அந்த செல்ஸை உருவாக்க ட்ரை பண்ணி அதை ஏதோ சக்சஸ்ஃபுல்லா பண்ணியிருக்கிறாரு. அது ஒரு ஆய்வு பண்ணி ஒரு சயின்டிபிக்கலா ஒரு காரியத்தை பண்ணிக்கிறாரு. என்னன்னா, அந்த செடிகளுக்கு பண்ணுகிற அந்த காரியத்தை வச்சு அவங்க பண்றாங்க. என்ன நான் சொல்ல வரேன்னா, உங்களுடைய பழைய மனுஷன் அறுக்கப்பட்டுட்டு ஒரு புதிய இயேசு உங்களுக்குள்ள மூவ் ஆயிட்டார். இனி நீங்க இல்ல, மேல வர்றதெல்லாம் கிறிஸ்து. பழைய ஆள் மாதிரி நீங்க இருக்கலாம், அது பழசு. இன்னைக்கு மேல வர்றது கிறிஸ்து. காய் காக்குறது, பூ பூக்கிறது எல்லாம் கிறிஸ்து. கனி தர்றது கிறிஸ்து. பழைய ஆள் தான். நிறைய பேர் உங்களை பழைய ஆள்னு சொல்லலாம். 30 வருஷத்துக்கு முன்னாடி நீ அதை பண்ண இதை பண்ண அதெல்லாம் சொல்லலாம். யார்? நான் பழைய ஆள் தான். ஆனா நான் அறுக்கப்பட்டேன். நான் அறுக்கப்பட்டு மரிக்கப்பட்டு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டு விட்டேன். இருக்கீங்களா?
இன்னைக்கு நீங்க யாரோட இணைந்திருக்கிறீங்க? கிறிஸ்துவோட இணைஞ்சிட்டீங்க. அப்ப கனி யார் கொடுக்கிறா? கிறிஸ்து கொடுக்கிற கனி. யார் ஆசீர்வாதம்? அவருடைய ஆசீர்வாதம். அவருடைய வல்லமையும் அவருடைய கிருபையும் என்னுடைய வாழ்க்கையில் கடந்து போய் பிசாசு கொண்டு வந்த அழிவுகளையும் பிசாசு கொழிவு வந்த எல்லா வியாதிகளையும் சாபத்தையும் அழித்து இன்னைக்கு எல்லா நன்மைகளையும் விளைவிக்கிறது. என் வாழ்க்கையில சாபத்துக்கு இடம் இல்லை. என் வாழ்க்கையில சாபம் விளையாது. என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் விளையும். உங்க வாழ்க்கையில் நன்மை விளையும். உங்க வாழ்க்கையில் தீமை விளையாது. உங்க வாழ்க்கையில வியாதி விளைஞ்சு வருமா? வராது. ஏன் தெரியுமா? அடுக்கப்பட்டுட்டேன், அறுத்து தூக்கி எறியப்பட்டாச்சு. இப்ப வைக்கப்பட்டிருக்கிறது கிறிஸ்து என்கிற ஒரு மரம். கொலோசியர் 1:26, உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படி நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனானேன். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பது அந்த ரகசியம். You are hidden in Jesus. நீங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இன்னைக்கு உங்களை பார்த்தா கிறிஸ்து தான். உங்களுக்குள்ள இருப்பது கிறிஸ்து. பாவ கிரியம் இல்லை உங்களுக்கிட்ட இல்ல, இயேசுவின் கிரியை தான் உங்களுக்குள்ள இருக்குது. சாப கிரியை உங்களுக்குள்ள இல்ல, ஆசீர்வாத கிரியை தான் இருக்குது. ஏன் தெரியுமா? உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறார், உங்களுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாங்க. கலாத்தியர் 2:20, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறது என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பெற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். உன்னுடைய பழைய மனுஷன் வீடை காலி பண்ணிட்டு ஓடி போயிட்டான். இப்ப புதிய குடித்தனம் ஒண்ணு வந்திருக்குது. அந்த குடித்தனம் தான் இயேசு என்கிற குடித்தனம். பழைய மனுஷன் வெளியே போயிட்டான், இப்ப புதுசா ஒருத்தன் வந்திருக்கிறான். அவர் தான் இயேசு கிறிஸ்து. பழைய ஆளே கிடையாது. அவரு ரூம் காலி பண்ணிட்டு போயிட்டாரு, அவரு செத்து போயிட்டாரு. இப்ப உயிரோட ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் யாரு? அவர் இயேசு கிறிஸ்து. சில நேரங்களில் போயிட்டு என்னங்க அவர் என்னாச்சு, அவர் இந்த ஊர்ல இல்லைங்க, காலி பண்ணிட்டு போயிட்டாருன்றாங்க. என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அவர் இல்லை, நீங்கள் இல்லை, நீங்கள் மரித்தீர்கள். ஆனால் நீங்க பிழைத்திருக்கிறீர்கள். இயேசுவிற்காக பிழைத்திருக்கிறீர்கள், கிறிஸ்துவிற்குள்ளாக நீங்கள் இருக்கிறீர்கள். அப்ப என்ன ஆச்சு தெரியுமா? வியாதி உங்களை விட்டு வீடை காலி பண்ணிட்டு போயிருச்சு, தரித்திரம் வீடை காலி பண்ணிட்டு போயிருச்சு, கஷ்டம் நஷ்டம் வீடை காலி பண்ணிட்டு போயிருச்சு. இப்ப வீட்டுக்குள்ள புகுந்திருக்கிறது என்ன தெரியுமா? ஆசீர்வாதம் புகுந்திருக்கு, சந்தோஷம் சமாதானம் புகுந்திருக்கு, நிம்மதி புகுந்திருக்குது, ஐஸ்வர்யம் புகுந்திருக்குது. ஏன் தெரியுமா? கிறிஸ்து புகுந்து விட்டார். கிறிஸ்துவும் புகுந்து தரித்திரமும் புகுற முடியுமா? கிறிஸ்துவும் புகுந்து வியாதி புகுந்து கண்ணீரும் புகுந்து எல்லாமே ஒன்னா உக்காந்துட்டு இருப்பாங்களா? இருக்க முடியாது. அந்த பிசாசுடைய அந்த பழைய மனுஷனுடைய கண்ணீர், வேதனை, கஷ்டம், நஷ்டம், அந்த குறுகிய மனப்பான்மை, நான் ஒண்ணு இல்லை, எனக்கு வராது, நடக்காது, முடியாது, அது எல்லாம் வெளியே போயிடுச்சு. வீடை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு ஒருத்தங்க வந்திருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்து. உங்களுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். புதியவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். பழசை யோசிக்காதீங்க, இதை மைண்டு கொண்டு போங்க. சரி, இப்ப நான் பேசினதெல்லாம் உங்களுடைய ஸ்பிரிட் ஸ்டேட்டஸ். புரிஞ்சுக்கிச்சா? எத்தனை பேருக்கு புரியுது? புரியுதுங்களா? உங்க ஆவிக்குரிய ஸ்டேட்டஸ். ஆவி ஆவி மனுஷன் 3ல ஆவியாக இருக்கிறான், ஆத்துமா கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது சரீரம். இந்த சரீரம் ஃபர்ஸ்ட் பிறப்பும் இந்த சரீரம் தான், 2வது பிறப்பும் இதே சரீரம் தான். இல்ல ஃபர்ஸ்ட் பிறப்பு கொஞ்சம் வேற மாதிரி குண்டாருன்னு, இப்ப புதிய பிறப்புல பாருங்க ஒல்லி ஆயிட்டேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. அதே சரீரம் தான். சரீரம் மாறவே இல்லை, ஆத்துமாவும் மாறவில்லை. என்னது மாறி இருக்கு? ஆவி மாறிடுச்சு. இப்ப ஆத்துமாவை எப்படி மாத்துறது? இந்த அருகுதே வாயு, இந்த வாயை திறந்து பழையது ஒளிந்தது. எல்லாம் சொல்லுங்க, பழையது ஒளிந்தது. பழைய மனுஷன் செத்து போயிட்டான்,
கிறிஸ்து உயிரோட இருக்கிறாரு. நான் புதியவன், கிறிஸ்துவில் உடையவன், கிறிஸ்துவிற்குள்ளாக நான் இருக்கிறேன். இதை நீங்க சொல்லணும். சொல்ல 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 மனது மாறும். ஆத்மால என்ன இருக்கு? இமேஜினேஷன், தாட்ஸ், கற்பனைகள், எண்ணங்கள், தீர்மானங்கள், உணர்ச்சிகள். இப்போ ஒரு உணர்ச்சி வரும், உனக்கு விடக்கூடாது சார், வச்சு ஒன்னும் ஆகக்கூடாது சார். அது எங்க உள்ள உணர்வு? எதுவுமே தெரியாத மாதிரி பாக்குறீங்க. எங்க இருந்து வருது? அது செத்து போனவன். அது உங்களுக்குலாம் வருது இல்லையா? அது என்ன பண்ணும்? அமுக்கிடணும். எல்லா எண்ணங்களையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்தி அமுக்கிடணும். அமுக்கிட்டு யார் சிந்தனை? கிறிஸ்துவின் சிந்தனை. புதுசா அரசாளுகனுடைய சிந்தனை. இப்ப உயிரோட இருக்கிறான் பாருங்க, அவனுடைய சிந்தனையிலே வாழ வேண்டும். ஒரு பண தேவை வரும்போது நம்மளுக்கு வராது, கிடைக்காது, அப்படிதான் வரும். ஆனா நான் என்ன சொல்ல போறேன்? என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி என் குறையெல்லாம் நிறைவாக்குவார். கிறிஸ்துவிற்குள்ளாக நிறைவாக்கி இருக்கிறார். ஆகையினாலே எனக்கு குறைவென்பது இல்லை. பண தேவை வரும்போது இதை சொல்லணும். இதை சொல்லி 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 என் மனசை நான் எப்படி டியூன் பண்ணி வச்சிருக்கேன்னா, கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அந்த நிலைக்கு நிக்கிறேன். எல்லாமே முடியும் சார், முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. எல்லாம் சொல்லுவோம், வெற்றி நிச்சயம், சுகம் என்னாலும், செழிப்பு எப்போதும். திருப்பி சொல்லுவோம், வெற்றி நிச்சயம், சுகம் என்னாலும், செழிப்பு எப்போதும். சோமலாம். பிதாவே இயேசுவின் நாமத்தினால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வாதமான வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். உடைய வார்த்தை அற்புதமா பேசப்பட்ட இந்த சத்தியம் உடைய இருதயங்களில் வேலை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லாரும் எழுந்து உயிரோடு எழுந்திருந்து உம்மோட அலசாளுகிற நிலையில் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற நிலையை நீர் கிறிஸ்துவின் மூலமா ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். வாழ்க்கையில சந்திக்கிற எல்லா சூழ்நிலையும் அரசு வாழ்வார்களாக, ஆளுகை செய்வார்களாக. ஆண்டவரே, பெரிய பெரிய பிரம்மாண்டமான காரியங்களை சாதிக்கிறவர்களாக இருக்கட்டும். கர்த்தாவே, சமுதாயத்தில் உயர்த்தப்பட்டு இருக்கட்டும். ஒருவருக்கு எல்லா துதி கடமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.